ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ்க்குலாம் தைக்கும்போது அந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கை ரவுண்டுக்கு 2 பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாமா? உங்களுடைய ப்ளவுஸில் அந்த ஸ்டோன் ஒர்க்கை மட்டும் இந்த மாதிரி சதுரமாக மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 2 கைக்குமா நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அது குட்டியாக தான் இருக்கும். அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கையில் அட்டாச் பண்ணுறதுனா, நார்மலாக எப்படி நீங்கள் கை கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒட்டுமே இல்லை. இனி அதை எப்பவும் போல் அடித்து திருப்பி ஜாயின் பண்ணி விட்டுருங்க லைனிங் கிளாத்தில். இப்போது அதோட சென்டரை நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம நாச் பிடிச்சிப்போம் இல்லையா, அதிலிருந்து அழகாக சென்டர் மடக்கி இந்த மாதிரி அந்த கையோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீஸ் ஸ்டோன் ஒர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் உங்களோட சென்டரை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் 2க்குமே சென்டர் மார்க் பண்ணி இந்த ஸ்டோன் ஒர்க்கில் அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே. அந்த ஸ்கேலப் டிசைன் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. வேணும் அப்படின்னா உங்களுடைய கை பீஸை விட ஒரு 1/4 இன்ச்சு வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை அட்டாச் பண்ணும்போது மேல் பக்கமும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கும் சமமாக இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் அடிச்சுட்டே வரும்போது அது ஒரு மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். அதாவது கிளாத் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் மிஸ்டேக் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப் ஒரு 1/4 இன்ச்சு வெளியே இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அடிக்க தொடங்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய சைடில் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மடக்கியே விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு ஸ்டோன் லைனில் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப பெருசாக ஒன்றும் நீடில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் கவனிச்சும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடில் இருக்க சிலும்பலை மடக்கி விட்டு இனி மேலே அடிக்கும்போது மேலே கண்டிப்பாக நம்ம சிலும்பலுக்காக கிளாத் விட்டுருக்கோம். அந்த 1/4 இன்ச்சையும் நீங்கள் மடக்கிக்கோங்க. இழுக்காதீங்க. எதில் இருக்கோ அப்படியே வச்சு மடக்கி அடிங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நீட்டாகவே உங்களுக்கு இந்த கை வந்து இந்த பார்டர் கிடைக்கும். இந்த மாதிரி இதை அடித்து முடித்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பார்டரை நம்ம ரொம்ப ஈஸியாக பொருத்திட்டோம். பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.